அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். கட்சிக்குள் நடக்கும் குழப்பங்களுக்கு திமுக தான் காரணம் என கூறியுள்ள பாமக தலைவர் அன்புமணி, இதையெல்லாம் முறை தெரிவோம். பாமகவை பலவீனப்படுத்த திமுக முயற்சிக்கிறது. பாமகவில் சில சூழ்ச்சிக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர் யார் என்பது விரைவில் தெரிய வரும். அமைதியாக இருப்பது எனது பலம் என கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து திமுக ஏற்பாட்டில் அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க இந்த ராமதாஸ் திட்டமிட்டுள்ளாரா என அன்புமணி ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவள்ளூர் களம்பாக்கம் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தேனியை சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். காதல் திருமணம் செய்து கொண்ட அந்த இளம் பெண்ணை மீட்பதற்காக காதலனின் தம்பியான 17 வயது சிறுவனை கடத்திய வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கில் எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராம் நேரில் ஆஜராக சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் கற்பனை திறனை பலப்படுத்திக் கொள்வதற்காக தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அரைவே காட்டுத்தனமாக அறிக்கை விடுகிறார் EPS என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதற்கு வாய்க்கு வந்த ரீல்களை முதல்வர் ஸ்டாலின் அளந்து விடுகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS பதிலடி கொடுத்துள்ளார். குடும்ப கட்டுப்பாடு செய்த காரணத்தினால் தமிழகத்திற்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. பார்லிமெண்டில் தமிழக தொகுதிகள் குறையும் நிலை வந்திருக்கிறது என திருமண விழா ஒன்றில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அரசு முறை பயணமாக சைப்ரஸ் நாட்டிற்கு பிரதமர் மோடி சென்றுள்ளார். நிக்கோசியாவில் உள்ள அதிபர் மாளிகையில் பிரதமர் மோடிக்கு சைப்ரஸ் அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்பட்டது. சைப்ரஸின் மிக உயர்ந்த விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மஹாத்தியோஸ் III விருதை பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடாவ்லிடெசு வழங்கி கௌரவித்தார். இதை 140 கோடி இந்தியர்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன் என சைப்ரஸ் நாட்டின் உயரிய விருது பெற்ற பிறகு பிரதமர் மோடி தெரிவித்தார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு அரசாணையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றிய எந்த அறிவிப்பும் இல்லை என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் தங்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு ஈரானில் படித்து வரும் இந்திய மாணவர்கள் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற மோசடி வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் பிரியங்காவின் கணவர் ராபர்ட் வாத்ராவுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. காசா உதவி மையத்தின் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேல் படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பாலஸ்தீனியர்கள் 38 பேர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அமெரிக்க துணை தூதரகம் சேதமடைந்துள்ளது. இதனால் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடனான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ஈரான் மறுப்பு தெரிவித்து முழு பதிலடி கொடுப்போம் என்று கூறியுள்ளது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை ஏற்க ஈரான் மறுத்துள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.